வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார். கரூர் அருகே புகழூர் காகிதபுரத்தில் தமிழ்நாடு காகித ஆலை முன்பு பொதுமக்கள் அமர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். இனி விரிவான செய்திகள். கரூர் மாவட்டம் புகழூர் காகிதபுரத்தில் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலையும் மூலிமங்கலம் அருகே TNPL சிமெண்ட் ஆலையும் செயல்படுகிறது. TNPL சிமெண்ட் ஆலையிலிருந்து சிமெண்ட் துகள்களும் சுண்ணாம்பு துகள்களும் காற்றின் மூலம் பரவி வீடுகளில் விழுந்து பொதுமக்கள் அவதிப்படுவதாக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்துள்ளனர். மேலும் மூலிமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான சுற்றுச்சூழல் மாசுபடுவதை, தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனத்தின் விளைவுகளும், சிமெண்ட் ஆலையிலிருந்து வெளியேறும் சிமெண்ட் துகள் காற்றில் பரவி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அலர்ஜியால் உடல் நலம் பாதிப்புக்குள்ளாகி சுவாச கோளாறு பிரச்சனைகளால் அவதியுற்று வருகின்றனர். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் வார்டு கவுன்சிலர்கள் புகழூர் நகராட்சி தலைவரிடம் புகார் தெரிவித்தனர். இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லாததால் மூலிமங்கலம் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் காகித ஆலையின் 2வது நுழைவாயில் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்து பொதுமக்களிடம் காகித ஆலையின் மனித வள மேம்பாட்டுத்துறை அலுவலகர் கலைச்செல்வன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். மேலும் இது சம்பந்தமாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக பொதுமக்களிடம் உறுதியளித்தார். அதன் அடிப்படையில் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். G3 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார். உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள G3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.